திமுகவுடைய சதி இருக்குன்னு நம்ம சொல்ல வரீங்களா? ஆம்புலன்ஸை வச்சு கூட்டத்தில் கொந்தளிப்பு உருவாக்குறது, குழப்பத்தை உருவாக்குறது எல்லாமே திமுக தொடர்ந்து அதிமுக கூட்டத்திலே செய்ய முயற்சி. ஆனா அதிமுக கூட்டத்தில் அது ஏன் நிறைவேற்ற முடியலன்னா, அங்க வந்து பெரும்பாலும் அதிமுகவுக்கு சரியான கட்டமைப்புகள் எல்லா ஊர்லயும் இருக்கு. ஆனா இது அன்ஆர்கனைஸ்ட் பீப்புள்ன்றதுனால, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாதனால அங்க நிர்வாகிகள் ஒரு வலிமையானவர்களாகவோ ஒரு கட்டுப்பாட்டில் அவங்கள வச்சிருக்கக்கூடியவங்களோ இல்லாதனால இதை எளிமையா அவங்க கிட்ட செஞ்சிட்டாங்க. அதை ஏடிஎம்கே நம்புறீங்களா ஸ்ட்ராங்கா? அங்க ஒரு சதி நடந்திருக்குன்ற நிச்சயமா இந்த சம்பவம் ஒரு சதி இல்லாமல் செஞ்சிருக்கவே முடியாது. நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜி இதுல பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் தானே குற்றம் சாட்டுறாங்க. அவர் மேல குற்றம் சாட்டினா அவர் நீதிமன்றத்துல போய் அல்லது விசாரணை அமைப்புகள் கிட்ட போய் அதை விளக்கம் சொல்லணுமே தவிர அவர் பொது வழியில சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் தாங்க பேசுபட பொருளா இருக்கணும், நான் தாங்க பேசுபட பொருள் அல்ல, அவருடைய கட்டுப்பாட்டுல கருவர் இருக்குன்னு காட்டுறாரு. அவரை மீறிட்டு திமுகவுலயும் யாரும் செயல்பட முடியாது, காங்கிரஸ்ல யாரும் செயல்பட முடியாது, புதுசா ஒரு கட்சியும் வந்துட முடியாது. அதிமுக கிட்ட அவருடைய பருப்பு வேவல. அதுதான்